அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டடிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பில் மால்பட்டடிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ அவள் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெடுத்தே இங்கு என் தலைமேல் அயல் கையெடுத்தே பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றிய மாதிரு புகழ் பாடி முத்தன மாறனை பெருவாழில் முத்திய சேர்வத அருள்வாயே உத்தமதான சகுணநேயா ஒப்பில மாமணி கிரிவாசா வித்தகஞான சத்தினி பால வெற்றிவேலாயுத பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி மணாளனுக்கு அரோகரா, தேவசனாபதிக்கு அரோகரா. ஐயன் வள்ளல் பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் என்று தைப்பூச நாள். இன்று பழனியில் சரியான மக்கள் வெள்ளம் திரண்டு கொண்டிருக்கிறது. எல்லா முருகனுடைய ஆலயங்களிலும் இன்று முருகப்பெருமானுடைய அருள் பிரமாதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான், வள்ளியில் மணாளன், முருகப்பெருமான் எல்லோருக்கும் அவங்க அந்த அவ்வளவு கூட்டம் போகுதுன்னா அது காரணம் என்னன்னு கேட்டால் சும்மாலாம் போகல. அவங்களுக்கு ஏதோ அவங்க நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கிறதுனால அந்த முருகப்பெருமானை தேடி அவர்கள் பாத யாத்திரையவே நடந்தே தைப்பூசத்துக்கு போகின்றார்கள். எங்கெல்லாம் இருந்தோ நடக்கின்றார்கள். எத்தனையோ மைல் தூரமெல்லாம் நடந்தே குழந்தைகளெல்லாம் கூட்டி நடக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த வள்ளியின் மணவாளனுடைய ஒரு தனிப்பெரும் ஆட்சி தான், அவனுடைய கருணை தான். அதனால் இன்று நாம் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டுகிறோம். அன்பான நேயர்களே, இந்த தை மாதம் 29ஆம் நாள் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இங்கே எல்லோரும் செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கு பேர் மங்களவாரம்னு பேர். அதனால் வடநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களவாரம்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அந்தமான்லேயும் மங்களவாரம் தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு பேர் நல்ல நாள்னு பேர். மங்களம் என்றால் நல்ல நாள். அதனால் இன்று இந்த சதுர்தசின்னு ஒரு திதி, அது இரவு 7:58 வரை இருக்குது. பின்னாடி இது பௌர்ணமி வருது. ஆக சரியாக 8 மணிக்கெல்லாம் பௌர்ணமி வந்துடும். அதனால் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பௌர்ணமி இரவு வருகின்ற பொழுது அந்த திதி விசேஷம்னு சொல்லுவாங்க. சில பேர் பகலில் இருக்கோ தான் பண்ணணும்னா சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் பூச நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரமும் 7:39 இரவு இருக்குது. பின்னாடி ஆயில்ய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்களும் இன்றைக்கி சித்தயோகம் தான். இன்றைக்கி நல்ல நாள். செவ்வாய்க்கிழமைங்கிறத விட முருகப்பெருமானுக்கு வழிபாடக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் சிறப்பாக விசேஷங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி, அதுவும் தை செவ்வாய் ரொம்ப விசேஷம். தை செவ்வாய் அன்றைக்கி முருகனுடைய வழிபாடு ஒரு அருமையான ஒரு பலன்களை தரும். அன்பான நேயர்களே, இந்த ராகு காலம் 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம்
பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சூரியன் வந்து மகரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி தேதி 29 ஆச்சு. அதனால் அடுத்து கும்பத்துக்கு வர போகிறாரு. அடுத்து சந்திரன் வந்து கடகத்தில் அவருக்கு சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். அதனால் இன்றைக்கி அவர் வந்து ஆயில்ய நட்சத்திரம் பூரா கடகத்தில் இருப்பார். அடுத்து செவ்வாய் வந்து மகரத்தில் இதில் மிதுனத்தில் இருக்கார். புதன் வந்து கும்பத்தில் இருக்கார். குரு வந்து ரிஷபத்தில். சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கார். அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கார். சனி வந்து கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். ராகு வந்து மீனத்தில் இருக்கார். கேது வந்து கன்னியில் இருக்கார். அன்பான நேரங்களே, இந்த ராசி பலன்களாக எப்படி இருக்கிறது, இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள் ஆச்சு, நமக்கெல்லாம் நேரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு மேஷ ராசிக்கு அருமையான நாள். மேஷ ராசிக்கு என்று ஒரு நல்ல நாள். ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 4லே இருக்கார். இந்த மேஷ ராசிக்கு 4ஆம் இடம் கடக ராசி. அந்த வீட்டுக்குரிய சந்திரன் வந்து வளர்புறை சந்திரன். அவர் வந்து இங்கே அருமையான இடத்துல அந்த கடகத்தில் இருக்கார். சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த முருகனுடைய அருளால் கண்டிப்பாக நல்லதெல்லாம் நடக்கும், நன்மைகள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், குரு ஜென்மத்தில் இருக்குது. உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். இடம் மாற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார். அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வெளிநாட்டுக்கு போக முடியாதவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம். அங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம். இந்த பதவி மாற்றங்கள் அப்படிங்கெல்லாம் ஒரு இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சொந்த ஊர் பக்கம் கேட்டிருப்போம், கிடைக்காது, இப்போ கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு இடம் மாற்றங்கள்லாம் இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து 2 கிரகம், மிகப்பெரிய கிரகம் நல்ல பலமாக இருக்குது. சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு 11, சனி 10 இருக்காங்க. இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு நல்லது. ஆனால் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துடாமல் பார்த்துவோம், பிரச்சனை வந்துடாமல் பார்த்துங்க. அன்பான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த அருமையான நாள். அதாவது குரு பகவான் 12ல் இருக்கார். 2ஆம் அதிபதி பலமாக இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. 2ஆம் அதிபதி என்பது தனஸ்தானாதிபதி. அவர் பலமாக இருந்தால் பொருளாதார கஷ்டம் வராது. உங்களுக்கு 10ல் ராகு இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் தொழில் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது தேவையில்லாத ஏதாவது விரயங்களை உண்டு பண்ணுவார். நல்ல விரயங்களாக, சுப விரயங்களாக செய்யுங்க. நல்ல விரயங்களாக என்ன பண்ணலான்னா, இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம். அன்பான கடகராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு நாள் எப்படி இருக்குது என்றால், உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை உங்களுக்கு. அன்பான கடகராசி என்பவர்களே, நல்லதெல்லாம் நடக்கும். முருகனுடைய திருவருளால் உங்களுக்கு வந்து நல்லருள் கிடைக்கும், நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க. நான் தினம் சொல்லிகிட்டு இருக்கேன், நல்ல காரியம் சொல்கிறீங்களே, மற்றவங்கெல்லாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டால், நமக்கு தேவையான நல்ல காரியங்கள் அதை தான் நம்ம செய்யணும். தேவையில்லாத காரியங்களில் லாட்ஜியில் சீட்டு விழுந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம எதிர்பார்க்குறது தவறு கிடையாது. விழுந்தால் வாங்கிக்கிடுவோம். அதுக்காக லாட்ஜி சீட்டு வந்துடும் விலைன்னா என்ன பண்ணுறது, ஏமாற்றமாக இருக்கும். ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் பெரிய சிரமம். அது கூட ஏமாற்றுறது கூட நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாத சூழ்நிலை மனதுக்கு வந்துடும். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால் நல்ல காரியங்கள் அவங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கபடி, வயதுக்கு தக்கபடி, அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு இன்று எப்படி இருக்குதுன்னா, சிம்மராசி என்பது குரு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பவுசையை குறைப்பான். பவுசை என்றால் என்ன? நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவான். அதனால் அன்பான நிலையில் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களெல்லாம் மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே சரியில்லை. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் கன்னிராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ல் இருக்கார். 10ல் செவ்வாய் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. தொழில் நன்றாக இருக்கும். குரு 9ஆம் இடத்துல போய் காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தியாகும். உங்களுக்கு தக்கபடி, உங்களுடைய வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ 80 வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டுறாங்க. அதாவது 80 வயசுக்கு என்ன நல்ல காரியங்கள்லாம் நடக்குமோ அந்த நடக்கும்.
25 வயசுக்கு என்ன நல்ல காரியங்கள் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். 30 வயசுக்கு என்ன நல்ல காரியங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அதனால் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பேர். அன்பான நேயர்களை, கன்னிராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் கவனமாக. ஏன்னா உங்களுக்கு ராசியில் கேது இருக்கார். அந்த கேது என்ன பண்ணுவார்னா நம்மளை ஒரு முடிவு எடுக்க விட மாட்டார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். புதுசாக எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். அதாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டீங்களா அதை கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல இங்கே நல்லா வியாபாரம் நடக்குது, இன்னொரு இடத்துல ஒரு கடையை கொண்டு போடுவோம் அப்படின்னா இந்த முதல்ல பூரா அந்த கடையை சாப்பிட்றோம். அதனால் இப்போ பண்ணக்கூடாது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி சந்திரன் 10லே இருக்கார். தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது. குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். கவனமாக, யோசனையாக, நிதானமாக, அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு இந்த எப்படி இருக்கிறது நேரம்னா, தனுசு ராசிக்கு குரு 6ல் இருக்கார். உடல்நிலையே சற்று கவனம் தேவை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார். ராகு பகவான் 4ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. குரு பலம் இல்லாட்டாலும் கூட இந்த கிரகங்கள் ரெண்டும் நன்றாக இருக்கிறது. நிச்சயமாக நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. அருமையான இடத்துல இருக்காங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லதே நடக்கும். ஆனால் 7 கழிவு நிறமாக இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்கள்லாம் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்கன்னு சொல்லுவாங்க. தவறு பண்ண மாட்டீங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கார். உங்கள் ராசியில் இருக்கார். மற்ற கிரகங்களாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் தாமதமாகவே நீங்கள் செயல்படுவீங்க. இந்த கும்பராசியில் உள்ள பிறந்தவங்கெல்லாம் உடனே இந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. தாமதமாக செய்வீங்க. இப்பொழுது தாமதமாக தான் நடக்கும். அவசரப்படாமல் நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 நடக்குது. உங்களுக்கு 7.5 நடக்குதுன்னா 5ஆம் அதிபதி 5லே இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. இந்த புறம் அதிலே இருப்பார். அது ஒரு நல்ல அமைப்பு. குரு 3ல் இருக்கார். 3ல் இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது நல்ல பலன்கள்லாம் தரும். அது ஒரு நல்ல நிறைவு. அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பார்வையினால் நல்லதெல்லாம் நடக்கும். நன்மை உண்டு. நல்ல காரியம்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது. சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்காரு. ராகு ராசியில் இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணுறது இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் சுக்கிரன் ஒரு பரிவர்த்தனை யோகம்ங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் உடல்நிலை கூட கொஞ்சம் என்னமாவது படுத்த பார்க்கும். கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதற்கெல்லாம் 7.5 காலம் இருக்கிறது. பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். அதாவது சனி பகவானுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. விரதம்னா என்னையா அப்படின்னா, விரத காலங்கள் என்றால் சைவமாக சாப்பிட்டு கொள்ளுங்கள். சைவம் சாப்பிட்றவங்க என்னையா பண்ணுறது அப்படின்னா, ஒரு வேளை தள்ளிடுங்க. காலையில் ஒன்றும் சாப்பிட வேண்டாம். காலையில் ஏதாவது கொஞ்சம் 10 மணி போல் அந்த நீர் ஆகாரம்னு சொல்கிறது. இப்போ அதை ஆங்கிலத்தில் லிக்விடுன்னு சொல்கிறாங்க. தமிழில் சொன்னால் நீர் ஆகாரம்னா புரிய மாட்டேங்குது. நீர் ஆகாரம் அப்படின்னா, அந்த காலத்தில் நீர் ஆகாரம்னா என்னென்னா, இந்த நீர் ஆகாரம்னு சொல்கிறது. இந்த பழைய சாத்தை போட்டு இந்த தண்ணி வச்சு காலையில் இருந்து 1 சொம்பு தண்ணி நீராகாரம் குடிச்சிட்டு போவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதெல்லாம் நீராகாரம் குடித்தா சளி பிடிச்சிக்கிறோங்கிறாங்க. அதனால் அந்த நீர் ஆகாரம்னா தண்ணியாக உள்ள உணவுகள் அப்படின்னு சொல்கிறது. பழச்சாறுகள், பால்கள், அந்த கஞ்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு மத்தியானம் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இரவில் பலகாரமாக சாப்பிடுங்க. இதுதான் விரதம் என்று பொருள். ஃபுல்லானாலும் நம்மளை சாப்பிடாமல் இருக்க சொல்லலை. சில பேர் இன்றைக்கி பிரதோஷம்னா ஃபுல்லாகவே சாப்பிடாமல் பிரதோஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு தெரியலை. இப்போ சுகர் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது, காலையில் இது குறிப்பிட்டபடி சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடுது. அப்படிலாம் இருக்குது. அதனால் நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கூடாது. விரதம் இருக்குன்னு உடம்பை கெடுத்துடக்கூடாது. உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம நம்ம சரீரம்னு, இந்த சரீரம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது.
அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, இது ஒரு முக்கியமான நிகழ்வு. நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து சொன்னார். இந்த தார தோஷத்துக்கு இந்த வாழை மரத்தை வெட்டுறாங்களே, அது வெட்டிட்டு தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாழை மரம் வெட்டுதல் என்பது உண்டு. அது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறது நிறைய தப்பு பண்ணுறாங்க. கேரளாவில் தான், மலையாளத்தில் தான் அந்த வாழை மர பரிகாரம் முறையாக பண்ணுறாங்க. இங்கெல்லாம் முறையாக பண்ணுறது இல்லை. அது எப்படி இந்த வாழை மர பரிகாரம் பண்ணணும்னு கேரளாவில் இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு ஆண்மகனுக்கு கடுமையான தார தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆலயத்தில் குடும்பமானவரை சிவாலயமாக இருந்தால் நல்லது. இந்த ஒரு ஆலயத்தில் நந்தவனத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு வாழை கன்று வாங்கி நட்டு பயிர் செய்வாங்க. பயிர் செய்து அந்த பையனை விட்டு அதுக்கு தினசரி தண்ணி ஊற்ற சொல்லி நல்லா உரமெல்லாம் வச்சு நல்லா பாதுகாத்து வளர்க்க சொல்லுவாங்க. கெட்டிக்காரன் வாழை 8வது மாதம் தார் போட்டுருன்னு சொல்லுவாங்க. ஒரு வாழை நல்ல முறையில் அதுக்கு கொத்தி மண்ணை அணைச்சி தண்ணி தரையாக நட்டு வந்தோம்னா 8வது மாதம் தார் போட்டுரும். அந்த வாழை தார் போட்டு முழுசாக கொலையெல்லாம் தள்ளி முடிஞ்ச உடனே அந்த ஆலயத்தில் உள்ள அர்ச்சகத்தை சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து, இவருக்கு ஒரு நல்ல ராசியான தாராபுரம் சந்திரபுரம் உள்ள நாளை பார்த்து அந்த நாளில் அந்த வாழை மரத்துக்கு திருமணம் செய்வதற்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி அதுக்கு மாலை, இவருக்கு மாலை, பொங்கல் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி திருமாங்கல்ய கயிறு இதெல்லாம் இது பண்ணி அந்த வாழை மரத்துக்கு மாலை சாத்தி வஸ்திரம் சாத்தி இவர் கையால் அந்த மஞ்சள் கயிற்றை அந்த வாழை மரத்துக்கு கட்ட சொல்லி நிவேதனம் தேங்காயெல்லாம் உடைச்சி நிவேதனம் பண்ணி சாமி கும்பிட்டு அப்புறம் இவர் கையில் அருவாளை கொடுத்து அந்த அருவாளினால் அந்த வாழை மரத்தை சம்காரம் பண்ணுறதுன்னா வெட்டுறதுன்னு பேர். அதனால் அந்த வாழை மரத்தை சம்காரம் பண்ணி அதை அப்படியே தூக்கிட்டு போய் ஊரணியில் குளத்துக்குள்ளே போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அது எந்த வாழை மரம்னா தார் போட்ட வாழை மரம். தார் போடாத வாழை மரத்தெல்லாம் வெட்டவே விடாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கன்றுகளை கொண்டாந்து கையில் கொடுத்து ஆண் குழந்தை பெண் குழந்தைகிட்டலாம் கொடுத்து வெட்ட சொல்கிறாங்க. பெண் குழந்தைக்கு இந்த பரிகாரம் கிடையாது, ஆண்களுக்கு தான் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. இப்படியெல்லாம் நிறைய, அதாவது வாழைத்தோப்பை அழிக்கணும்னா கல்யாணம் ஆகாதவங்க அழிக்கப்படாது. வயதானவர்கள் தான் வாழை மரத்தை வெட்டி எடுப்பாங்க. அந்த தார் போட்ட மரத்தெல்லாம் வெட்டணும்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பையன்கள் எல்லாம் வாழை மரத்தை வெட்ட விட மாட்டாங்க. வாழை மரம் வெட்டுறது பாவம். அதனால் கொலை ஈன்றாக வாழை மரத்தை வெட்டுவது பாவம். அந்த பிக்கனை கழிச்சு விடுவோம், கழிச்சுன்னா நறுக்கி விடுவோம். ஏன்னா இப்போ வளர்ந்துக்கிட்டா தார் போட விடாது, இந்த சட்டப்புறம் இது சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இடையா அதை வளர கொஞ்சம் விட்டுவோம். தார் போட்ட உடனே அந்த பிக்கனை வெட்ட மாட்டோம், கழிச்சு விட மாட்டோம். அப்படியெல்லாம் அவர் பண்ணுறது உண்டு. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறது உட்பட. அதனால் இந்த வாழை மரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பெரும்பகுதி இப்போ சென்னப்பட்டினத்துலேயே இந்த கேள்வி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய நாகரிகமான அந்த உலகத்திலே இந்த வாழை மரம் பரிகாரத்தை பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆண்களுக்கு. இதில் பெண்களுக்கு ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அதை நாளைக்கு சொல்கிற அந்த கருத்தை. அதாவது எப்படின்னா, ஒரு மாங்கல்ய தோஷம் உள்ள பொண்ணுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் உள்ள ஆண்களை கல்யாணம் பண்ணால் மாங்கல்ய குணம் நிலைக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாருக்கும் சொல்லணும். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது, தாலி பாக்கியம் பலமாக இல்லை, இந்த நட்சத்திரமுடைய ஆண்களை பார்த்து பண்ணுங்க. அந்த ஆண்களுக்கு மாங்கல்ய குணம் ஆயுள் குணம் கட்டி, அதாவது அவர் ஜாதகத்தில் அவருக்கு ஆயுள் நன்றாக இருக்கிறதா 80 வயது வரை அவர் இருப்பார் அந்த பூமியில். குறைஞ்சபட்சம் 75 வயசு குறையாமையாவது இந்த பூமியில் வாழ்வாரா. இப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணோம். அதுக்காக போய் இந்த மாதிரி ஒரு தவறான பழங்கள்லாம் சொல்கிறாங்க. அம்மனுக்கு பொட்டை கட்டி கூட 17 வயசில் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. அது சாத்திய கூறு இல்லை. நான் தவறாக சொல்லலை. அம்மனுக்கு போட்டுருக்கின்றது நல்லது தான். எப்போ செய்யணும்? அந்த 20 வயசுக்கு மேலே செய்யணும். அம்மனுக்கு பொட்டை கட்டிட்டு 17 வயசில் கல்யாணம் பண்ணால் அந்த அம்பாள் என்ன தான் செய்வா? இவருக்கு மாங்கல்ய பலம் இல்லைங்கிற போது அந்த மாங்கல்ய பலத்தை அவளால் அந்த இது பண்ண முடியாது. ஏன்னா இவன் பிறக்கிற போதே இவன் தலையில் எழுதப்பட்டது. அதை நாம் தான் புரிஞ்சுக்கிட்டே பண்ணணும். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, செய்ய வேண்டியதை முறையான காலத்தில் முறையான நேரத்தில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு அந்த பலன்கள் உண்டு.
தவறான நேரத்தில், தவறான காலத்தில், தவறான பரிகாரத்தை நம்ம பண்ணோம்னா அது நிச்சயமாக நடக்காது. இது நிறைய படித்தவங்களும் இந்த மாதிரி ஒரு தப்புல, ஏன்னா ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய இந்த தப்புகள்லாம் செய்கிறாங்க. இந்த வாழை மர பரிகாரம் என்பது பெரிய குற்றம் என்பது என்னுடைய கருத்து. அதனால் குடும்பமானவரை அதை தவிர்த்துறது நல்லது. நமக்கு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் லேட்டாக பண்ணுங்களேன், தாமதமாக பண்ணுங்களேன், நம்மளை யார் வேண்டான்னு சொல்கிறா. நான் என்கிட்ட ஒருத்தர் ஒரு நண்பர் ஜாதகம் அனுப்பியிருந்தார். 37 வயசு ஆகுது அந்த பையனுக்கு, இப்போ ஆக போகுது. 36 நடந்துருக்கு. 36 வயசு வரையும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அது நான் அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்குற போது அவனுக்கு 7 தாரம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தது. அது இறைவன் என்ன பண்ணிட்டாருன்னா கல்யாணம் ஆகாமலே தடுத்துக்கிட்டு வந்தார். அது ஒரு பெரிய நல்ல அருள், இறைவனுடைய அனுபவம். அவங்க குலதெய்வத்தினுடைய பலம் அவருக்கு பொண்ணே கிடைக்காம தள்ளிட்டே நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, நிறைய வீடு இருக்கான். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3/4 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வீடு, சொந்த வீடு கட்டியிருக்காரு. சென்னையில் தான் இருக்கார். நிறைய சம்பளம் வாங்குறாரு. அப்பா எல்லாம் வேலை பார்த்துட்டு பென்ஷன் வாங்குறாங்க. நல்ல குடும்பம். பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பையன் அருமையாக இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு இந்த தாரதோஷம். அதுக்கு நம்ம பரிகாரங்கள்லாம் அதுக்கு நம்ம இப்போ கல்யாணம் ஆகிடும். அவருக்கு இந்த 37 வயசில் திருமணம் நடக்கும். அப்போ தான் ஒரே தாரமாக நினைக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கல்யாணம் இருந்தால் இந்த 30-32 வயசுக்குள்ளே ஏதாவது சிரமங்கள் ஏற்படும். சிரமங்கள்லாம் ஏற்படக்கூடாது. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவன் மனைவி சந்தோஷமாக வாடகை ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் இறைவனோட எல்லாம் குழந்தை தொட்டியில் பெற்றது கஷ்டப்படுறோம். அது வேறு. குழந்தை வீட்டில் நிறைவாக வாழணும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். இப்படிலாம் இருக்குது. அதுக்காக வாழை மரத்தை வெட்டிட்டு 22 வயசில் கல்யாணம் பண்ணால் அது தவறான பலன். இப்படியெல்லாம் ஒரு அமைப்புகள் இருக்குது. அதனால் அந்த வாழை மர பரிகாரம் என்பது பெரிய தவறு. அதனால் பரிகாரம் என்ற சொல் என்பது முறையான பரிகாரம். ஆராய்ச்சி பண்ணி முறையான பரிகாரத்தை பண்ணால் அது நல்ல பலன் தரும். அதாவது இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன், நான் எதையும் தவறாக சொல்லலை. இப்போ ஒருத்தரை திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. போக முடியலையா அவங்களால? என்ன செய்கிறது? திருநாகேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வர அளவுக்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன செய்கிறது? அங்கே நம்ம உள்ளூரில் இருக்கா இல்லையா, ராகு பகவான் இருக்கா இல்லையா நல்ல நவக்கிரகத்தில், அந்த ராகு பகவானை கும்பிட்டா நமக்கு நன்மை கிடைக்காதா? அங்கே இருக்கின்ற துர்கா தேவியை கும்பிட்டா நமக்கு நல்லது, ராகு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும். அதனால் ஐயா உன் சன்னதிக்கு நான் வர முடியல, உன்னை நினச்சிட்டு நான் இங்கேயே, நீ எங்கேயும் இருப்ப, எல்லா இடத்துலையும் இருப்ப, நான் கூப்பிட்டா வருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் இந்த இடத்துல எங்கள் ஊரில் இருக்கிற நவக்கிரகத்தில் இருக்கிற ராகு பகவானை உன்னை நான் வணங்குறேன். தாயே துர்காதேவி உன்னையும் வணங்குறேன். இந்த ராகு பகவானை கட்டுப்படுத்தி எனக்கு நல்லருள் செய் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நமக்கு நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். பக்தன் இறைவனை எங்கிருந்து கூப்பிட்டாலும் வருவார். 7 கடலுக்கு அப்பால் நாம் போய் இருந்தால் கூப்பிட்டாலும் வருவார். இப்போ போயிட்டார், எல்லாரும் கூப்பிடுறாங்க. முஸ்லீம் நாட்டிலெல்லாம் போய் கோயில் கொண்டு இருக்கிறார் இறைவன். அதனால் எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துக்கும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு எளியவன் சொல்லிட்டாங்க. அதான் இந்த உலகையெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு எளியவன்னா இந்த உலகம் பூரா உணர்ந்து இந்த இறைவனை உணர்ந்து தான் நினைந்து ஓதுவதற்கு, சொல்லுவதற்கு, பாடுவதற்கு எளியவன். எப்படி சொல்லியிருக்காங்க? ரொம்ப எளிமையானவன். எளியவன்னா ரொம்ப எளிமையானவன். அந்த இறைவன் நமக்கு வரமாட்டார் என்ன? அதனால் இயன்றால் நம்ம போகலாம். அங்கே போனால் தான் நடக்குங்கிறத அது என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் முடிஞ்சாதான் போகலாம். ஏதோ ஒரு தவணை போகலாம். எடுத்ததுக்கெல்லாம் நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு வா, அந்த கோயிலுக்கு போய்ட்டு வா, அங்கே போனால் தான் உனக்கு தீரும் அப்படின்னா அதுக்காக என்ன செய்யறது? முடியலைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் அவன் சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது, அவன் பிழைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வா அப்படின்னு சொன்னால் எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வா அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. இருக்கிற இடத்துல, அதாவது வெளியூருக்கு நம்ம போகிறத விட உள்ளூரில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த கோயிலை சுத்தம் பண்ணி அதை கூட்டி பெருக்கி கழுவி கோலம் போட்டு அதுக்கு தினசரி விளக்கு போட்டு அதை நம்மளால் சரீரத்தால் முடிஞ்சது. காசு கொடுத்து ஒன்றும் வாங்க வேண்டாயா. ஒரு 2 பூச்செடியை வச்சு கோயில் வாசலே வைக்கலாம், தண்ணி ஊற்றலாம், அதை வளர்த்து அந்த பூவை பறித்து சுவாமிக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணோம்னா அதுவே பெரிய பெரிய புண்ணியம். இதெல்லாம் செய்து நம்ம பரிகாரங்களை, தவறான பரிகாரங்களை தவிர்த்து எல்லாரும் நல்லொருள் பெற்று நல்ல முறையான பரிகாரங்களை செய்து கொஞ்சம் நன்றாக கலந்து கொண்டு ஒரு நல்லவர்களை கலந்து, நான் யாரையும் கெட்டவர்கள் சொல்லலை, எல்லாரும் நல்லவர்கள் தான்.
ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நன்கு அறிந்தவர்களை, நல்லா கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களை நம்ம அணுகி, அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அதை அவங்கள நம்ம தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக ஒரு நல்ல பலன்களை பெற்று எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இந்த அருமையான முருகப்பெருமானுடைய தினத்தில் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மூலமான முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.